மண்ணுக்கடியில் தங்கத்தை தேடும் மனிதர்களின் வேட்டை ஒருபுறம், சுரங்கக் குழிகளில் சிக்கி அலைப்புறும் யானைகள் மறுபுறம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனப்பகுதியில் நடப்பது என்ன? புதிய தலைமுறையின் பிரத்யேக பயணத்தின் பதிவை பார்க்கலாம். தேவாலா, பந்தலூரை ஒட்டிய வனப்பகுதிகளின் பருந்து பார்வை காட்சிகள் இவை. பசுமை போர்த்தி கிடக்கும் இந்த வனப்பகுதியை பருந்து பார்வையில் பார்க்கும்போது ஆங்காங்கே சிறு குழிகள் தென்படுகின்றன. சில இடங்களில் தார்ப்பாய் மூடியும், சில இடங்களில் வெறும் கட்டைகளை கொண்ட அமைப்பாகவும் காட்சி அளிக்கும் இந்த இடங்கள் தங்கத்துக்காக தோண்டப்பட்ட சுரங்கங்கள் என்பதுதான் அதிர்ச்சி தரும் தகவல். அப்படி ஒரு சுரங்கத்திற்குள் சென்ற வனத்துறையுடன் புதிய ஆலைகளில் கொடுத்து பொடியாக்கி தண்ணீர் கொண்டு கழுவி தங்கத்தை பிரித்தெடுக்கிறார்கள். ஆயிரத்து 800களில் கூடலூர் அருகே, தேவாலா, பந்தலூர் அருகே 325 சதுர மைல் பரப்பில் தங்கத்தை கண்டறிந்தனர் ஆங்கிலேயர்கள். அப்போது 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் சுரங்கம் தோண்டி தங்கத்தை வெட்டி எடுத்தன. காலப்போக்கில் தங்கம் குறையவே அவற்றை ஆங்கிலேய நிறுவனங்கள் கைவிட்டன. தங்கம் இருப்பதால் அந்த பகுதியில் மக்களின் ஆர்வம் குறையவில்லை. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் தங்கம் எடுக்கும் செயல்கள் கண்டும் காணாமலும் விடப்பட்ட நிலையில் அண்மையில் நடந்த சம்பவங்களால் தங்கச் சுரங்கங்கள் மீண்டும் கவனம் பெற்றுள்ளன. அண்மையில் ஒரு குட்டி யானை இது போன்றதொரு சுரங்க குழியில் விழுந்து கூட்டத்தை பிரிந்தது. அதனை வனத்துறையினர் மீட்டு தாயுடன் சேர்த்தனர். அப்போது ஒரு குழி மகேஸ்வரன்.